லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா, நாம பாட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சீரியஸ் கேஸ்னு சொல்லி நீ ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஓகே. கவுண்டர்ல 50,000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. செகண்ட் ஃப்ளோர்ல மெடிக்கல் ஷாப் இருக்கு, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. கைஸ், அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அனைவரும் இல்லையா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த டெலிகிராமில் ரிலீஸ் ஆகி 2 மாதங்களே ஆன ஜனநாயகன் படத்தை இப்ப தியேட்டர்ல விட்டுருக்காங்க. தியேட்டர்ல எல்லாம் பயங்கர கொண்டாட்டங்க. எல்லா அமைச்சர்களும் 1 by 1 போயிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏய், என்னையா படம் அவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டா, இல்லங்க தளபதியை கடைசியா பாக்குற மாதிரி தியேட்டர்ல கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வெளியே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த படத்தை அப்படியே பாட்டா பிரிச்சு பகவந்த் கேசரிக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். இது கூடவே நார்த் இந்தியால யங்ஸ்டர்ஸ்லாம் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல யங்ஸ்டர்ஸ் போய் ஜனநாயகன் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்களா? பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்களா, முட்டி போட்டு நடந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸை போட்டு கிளிகில்னு ஒரு பக்கம் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கூடவே ஜனநாயகன் படத்துல நிறைய காட்சிகளை, புது காட்சிகளை வந்து சேர்த்திருக்காங்க. விஜய் அவர்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரியாம ஒரு ஷூட்டிங் நடத்தி முடிச்சிருக்காரு. சோ அதெல்லாம் என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்சு கடைசியாக வெளிவந்திருக்க ஒரு படம் தான் ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் படத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல், படத்தை வச்சு ஒரு அரசியல். இந்த ஜனநாயகன் படம் மட்டும் இல்லனா இவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சிலாம் கிரியேட் ஆயிருக்குமான்னு கேட்டா கிரியேட் ஆயிருக்காது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் கரியர்ல ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டாரு ஜனநாயகனை முடக்கிட்டாங்கன்னு சொல்லியே இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த படத்துக்கு ஹைப் ஏத்துனாங்க. சோ அந்த ஹைப் எல்லாம் தியேட்டருக்கு வர வரைக்கும் அப்படியே நிக்கும்னு நினைச்சோம். ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாசம் பொசுக்குன்னு ரிலீஸ் ஆகி ஆன்லைன்ல எல்லா ஹைப்பும் பாத்தீங்கன்னா புஷ்னு போயிடுச்சு. ஏன்னா பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் அவ்வளோ ஒன்றும் ஒர்த் இல்லையே பாஸ், இதுனே பகவந்த் கேசரி அப்படியே எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். நான் நம்பலையே. நான் அந்த படம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் பார்க்கல. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இப்ப தியேட்டர்ல போய் பாத்துங்க, கண்டிப்பா பகவந்த் கேசரி அந்த படம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா எச் வினோத் என்ன சொன்னாரு, பாதி தான் அங்க இருந்து எடுத்திருக்கேன், மீதி எந்துதான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, மொத்தமும் அங்க இருந்தா வந்திருக்கு. வர்ற மாதிரி இது ஒரு வகையான கேசரி. அது ஆந்திரா கேசரினா இது தமிழ்நாட்டு கேசரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ், படத்துல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. சோ எல்லாத்தையும் டீடைலா போட்டு வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம யாருக்குமே தெரியாம போயிட்டு படத்துல நிறைய சீனை வந்து நடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காருங்க. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் நடிச்சது. ஆனா படத்துல இந்த சீன் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது சட்டசபைக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஒன்று போட்டாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டுல இந்த ஆக்ஷனோட தான் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்ப பண்ணும்போது திமுக எதிராக பண்றாருன்னு நினைச்சேங்க. ஆனா இப்பதான் தெரியுது அவர் திமுக அகைன்ஸ்டால அந்த ஆக்ஷனை பண்ணல. அவர் அந்த ஆக்ஷனை பண்ணதுக்கான காரணம் டைட்டில் கார்டுல இந்த மாதிரி மாசான ஒரு மொமெண்ட் இருந்தா நல்லா இருக்கும், விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சபாநாயகர் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனை பண்ணிப்பேன் அப்படின்னு அவர் கேட்க, சபாநாயகர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல ஒன்னு பண்ணாரு. அது ஏன் பண்ணாருன்னு தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா டைட்டில் கார்டுல அவ்வளவு ஒரு கூஸ் பம்ப்ஸ், அனில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்றது கதறாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா கொண்டாடி தீக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு பக்கம் இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய விதமான எமோஷன்ஸை பார்க்க முடிஞ்சது. அனில்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, சில இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுவும் கடைசியா படம் முடியும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் ட்ரிபியூட் மாதிரி ஒரு நிறைய படத்தோட அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இதெல்லாம் போடும்போது அனில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவில் போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் அழும்போது நீங்க ஒரு நியூட்ரல் ஃபேனா இருந்தா, இல்ல தலை ஃபேனா இருந்தா, இல்ல விஜய் அவர்களோட ஹேட்டரா இருந்தாலும் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா,
இப்படிதான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்ஸ் தான் தியேட்டர்ல இருந்தது. சோ ஓவராலா பார்க்கும்போது எஸ், முதலமைச்சர் விஜய் அவர்களை தாண்டி விஜய் ஒரு ஆக்டரா பாத்தீங்கன்னா எனக்கும் பிடிக்கும். அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கும் பிடிக்கும். ஒரு பர்ஃபார்மரா பாத்தீங்கன்னா என்னதான் தனுஷ் அந்த அளவுக்குலாம் இல்லனாலும் ஓரளவுக்கு விஜய் அவர்களோட ஆக்டிங்கும் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரா எனக்கு விஜய் அவர்களை உண்மையிலே பிடிக்கும். சோ அந்த வகையில இவர் வந்து கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஃபீல் பண்றாங்க, நம்மளுக்கும் சே என்ன இருந்தாலும் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டார்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சினிமாவில் நடிச்சதை விட இப்பதாங்க அதிகமாக நடிச்சிட்டு இருக்காரு. சோ அதனால நம்மளுக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்காது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுவாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் ரிலீஸ் ஆகும். இது அப்படி இல்ல, மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். புரியலையா? மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங்கை போட்டு அவர் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு ஒரு டயலாக் பேசிட்டு போறாரு. அதுவே ஒரு மூவி தானேங்க. ஏன்னா அங்க பண்ற சம்பவங்கள் டயலாக் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா படத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது சோ ஆப்வியஸா இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் தான். அதான் சினிமால தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா எடுத்து அட்டாச் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ அதனால விஜய் ஃபேன்ஸ் நீங்க யாரும் பாத்தீங்கன்னா வருத்தப்படக்கூடாது. அண்ணன் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருன்னு. அண்ணன் இதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடிச்சு நீங்க படத்தை பாத்தீங்க. ஆனா இதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லா நடிச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸை பார்க்க போறீங்க. சோ எல்லாம் கொண்டாடுங்க, பண்டிகை கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓவராலா இந்த படத்தை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பகவந்த் கேசரி இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அட்லீஸ்ட் ட்ரோல் பண்றதுக்காவது அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. ஏன்னா சிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். சோ அந்த வகையில வந்த ஒரு படம் தான் பகவந்த் கேசரி. சோ அந்த கேசரியை வந்து இவர் கிண்டினாரு அப்படின்னும் போது லைட்டா கொஞ்சம் ஜர்க்காச்சு. கடைசி படம் இந்த கேசரியா கிண்டணும் அப்படின்ற மாதிரி. பட் வினோத் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வில்லனிசம் இருக்குல்ல, அதாவது பகவந்த் கேசரியில ஒரு சின்ன வில்லனா இதுல கொஞ்சம் பெரிய வில்லன், கொஞ்சம் பெரிய செட்டப் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாசா கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காரு. அதுதான் ஒரு பண்ண சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ பொலிட்டிக்கலா நிறைய விஷயத்தை வந்து உள்ள புகுத்தி இருக்காங்க. அதே மாதிரி சில விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு இதுக்கு லீக் ஆனப்ப நான் பார்த்தேன்னு சொல்ற கூடாது. இருந்தாலும் சோஷியல் மீடியால அங்கங்க சில சீன்ஸ் பார்த்துருப்போம்ல. சோ அதுல நான் பார்க்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையில கொடி இருக்கும். இப்ப கொடி இல்லாம தளபதி அப்படின்ற மாதிரி அந்த சில விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நிறைய பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலான விஷயத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கடைசி படம் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு, டிவிகேக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அதை நிறைய எடுத்திருக்காங்க. சோ அதனால நிறைய பொலிட்டிக்கலா அவரோட நேமே டிவிகே அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் அப்படின்னா அனிருத் தாங்க. அனிருத் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் ஒண்ணுமே இல்லை. சீரியஸ்லி சொல்ற ஒண்ணுமே இல்லை. உங்களால இந்த படத்தை இவ்வளவு நேரம் உட்கார்ந்துலாம் பார்க்கவே முடியாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருந்தாலும், பூஜா ஆக்டே இருந்தாலும், மமிதா பைஜு இருந்தாலும், எல்லாருமே இருந்தாலும் அதை உட்கார்ந்து பாக்குறதுக்கு அந்த அனிருத்ன்ற ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க. பிஜிஎம் போட்டு தேய்ச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து ஹார்ட் ஒர்க்கை இறக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவர் போட்ட பாட்டுலாம் படத்துக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ இவரோட பிரச்சாரத்துக்கு பயங்கரமா யூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ அந்த வகையில அனிருத் அவரோட பெஸ்ட் இந்த படத்துல கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஆக்டிங் as usual எல்லா படத்துலயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பூஜா ஆக்டரோட ஆக்டிங் ஓகே தான். மமிதா பைஜுவோட ஆக்டிங் மட்டும் கொஞ்சம் இல்ல ரொம்பவே கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது. அட ஏன்டா இப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்திருக்கீங்க, இந்த கேரக்டரை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மமிதா பைஜுவோட கேரக்டர். சீரியஸ்லி சொல்றேன், உண்மையிலேயே ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஒரு ஸ்ட்ரெச்சா உட்கார்ந்து பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னும் இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதை நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு ஒத்துக்க முடியாது. இல்ல தியேட்டர்ல கொண்டாடுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. கொண்டாடுற எல்லாமே அனில் சாதா இருப்பாங்க. சீரியஸ்லி வெறித்தனமான அனில் சாதா கொண்டாட முடியும். கொஞ்சம் நியூட்ரலா விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி அனில்ஸ் எல்லாம் கண்டிப்பா கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வலிவல்னு வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குனா ஒரு படத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கலாம். ஃபிளாஷ்பேக்கேவா படமா இருக்கிறது எனக்கு புரியலையே. கிரிஞ்சினாலும் கிரிஞ்சி, எக்கச்சக்கமான கிரிஞ்சி. இன்ட்ரோ அதாவது அந்த பில்டப் ஷாட்ல இருந்து கிரிஞ்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னடா இது இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மாஸ் படம்னாலே கண்டிப்பா நிறைய கிரிஞ்சி இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்கு நீ இவ்வளோ கிரிஞ்சி இருக்கக்கூடாது பாஸ், சத்தியமா இவ்வளோ கிரிஞ்சி இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் கிரிஞ்சி வந்து நிறைய சேர்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் படத்துக்குள்ள இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த படத்தை ஓவராலா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா விஜய் ஃபேனா இருந்தா கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். விஜய் ஃபேனா இல்ல நீங்க நியூட்ரல் ஃபேனா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் மனசை கொஞ்சம் இரும்பாக்கிட்டு தான் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இந்த படத்துல பாட்டுகள்லாம் வரும்போது என்ஜாய் பண்ணலாம். நல்லா பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுவார், சூப்பரா ஆடுவாரு. சோ அந்த பாட்டை என்ஜாய் பண்ணலாம். ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கலாச்சிருக்கோம். அதாவது நம்மளுக்கு இதெல்லாம் கலாய்க்கிற ஒரு மெட்டீரியல், ட்ரோல் மெட்டீரியல். பகவந்த் கேசரி எதுக்கு நம்ம கலாச்சோம், இந்த மாதிரிலாம் ஒரு ஃபைட் சீன் எடுக்கும்போது கண்டிப்பா ட்ரோல் பண்ணதான் தோணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது என்ன
என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? அதெல்லாம் கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வாலை அவங்க வந்து ஆன்டின்னு அவர் கூப்பிடுறதும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஆன்டின் இவர் கூப்பிடுறதும், என்னையா அப்படியே சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் அப்படியே எடுப்பீங்க. ஆல்ரெடி அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் படம் அப்படின்றது தெரியுமா இல்லையா? அவங்க ஊரில் எப்படின்னு தெரியலங்க, நம்ம ஊரில் அது ட்ரோல் மெட்டீரியல் தான். வச்சு கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட படத்தை டைலாக் அச்சு பிசிராம வந்து எடுத்து வச்சுட்டாரு எச் வினோத் அவர்கள். ஸோ வினோத் அவர்கள்ட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. எதுக்கு உங்களுக்கு எதுக்கு ரீமேக் ஏன் பாஸே பண்ணீங்க? ஸோ உங்களை கூப்பிட்டு விஜய் அவர்கள் சொன்னாலுமே இல்லை என்கிட்ட ஓனா ஒரு ஸ்டோரி இருக்கு அந்த கதையை பண்றேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னு எதுக்கு? அதுவும் கலாய்க்கிற ஒரு படத்தை எடுத்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு. எனிவேஸ் ஆனால் இந்த படம் மூலியமா வினோத் அவர்கள் ரொம்ப நொந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரோட இன்டர்வியூஸை பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, சொன்னா எங்க பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா இந்த படத்துக்கு ஆக்சுவலா நிறைய இடத்துல பார்க்கும்போது டிக்கெட் 500 600 அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமா டிக்கெட் பிரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். சோறு தானே திங்கிறா, என்னையா இது இவ்வளவு டிக்கெட் பிரைஸ் வாங்குங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களே லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன் நீங்க உங்க படத்துக்கே உங்களால ஒழிக்க முடியல. என்ன பாஸ் இது ஜனநாயகத்தை காப்பாற்ற மாட்டீங்களே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எதுக்கு 500 600 1000 1800 இந்த மாதிரிலாம் டிக்கெட் பிரைஸ்? உங்க ரசிகர்கள் தானே, உங்க தம்பி தானே, உங்க தங்கைகள் தானே, அவங்க வயிற்றிலே அடிக்கிறது தப்பு இல்ல. ஏன் பாஸ் என்ன பாஸ் நீங்க பண்றது உங்களுக்கே நியாயம்னு கொஞ்சமாவது தோணுதா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? கடைசி படம் ஏன் கொஞ்சம் நஷ்டமானதா என்ன விட்டுட்டு போங்களேன். இப்போ எதுவும் இல்லைங்க, இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து திருவிழாவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி புசியானந்த் சொல்லிட்டாருங்க. எல்லா தேட்டர்லயும் ஓடாத தேட்டர்ல கூட பாத்தீங்கன்னா ஓடணும்னு சொல்லிட்டு பேனர் அடிச்சு நவுத்திட்டாங்க. ஸோ இந்த படத்தை எப்படியாவது பாத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு கணக்கு காமிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி கணக்கு காமிச்சாலும் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நக்கல்யா அவனுக்கு. ஏன்னா நீங்க சாதாரண ஆளிலேயே கண்டிப்பா காமிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சோ நம்ம எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா ஃபுல்லா பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கு. எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே போயிட்டு தியேட்டருக்குள்ள தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு அந்த ரெஸ்பான்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் உண்மையான ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கே சில தியேட்டர்ல தெரியுது ஈ அடிக்குது, அப்படி இருக்கும்போது நாளைக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க, உண்மை அதுதான். லட்சக்கணக்கான பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கும் போது இந்த படம் ஓரளவுக்கு கதை வந்து எங்கேஜிங்கா இருக்கு, ஓகே நல்ல கிறிஸ்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா கூட செகண்ட் டைம் நிறைய பேருக்கு வாட்ச் பண்ண தோணும். ஆல்ரெடி பார்த்தவனுக்கு இந்த கதையை திருப்பி வந்து தியேட்டர்ல பாப்பானா எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு மன தைரியம் வேணுங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன், அந்த மாதிரி போய் பார்க்கறதுக்குலாம் எத்தனை பேருக்கு இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நிறைய பேர் திருப்பி வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய டவுட்டு. அதுலயும் நீங்க 500 600 1000 1500 இவ்வளோ ஓவாக்கெல்லாம் அந்த படம் ஒர்த்து இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், உண்மையிலே நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்தாலுமே ஒரு படம் 200 ரூபாய் வருதா போய் பாருங்க. 190 ரூபாய் டிக்கெட் ரேட்டு, டாக்ஸ் அது இதுன்னு போட்டு 250 ரூபா வருதா மாலில் போய் பாருங்க. இல்லை 300 ரூபா வருதா டாக்ஸ் எல்லாம் போட்டு ஓகே. ஆனால் ஒரு படத்துக்கு 500 600 என்ன இது 1500 அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லடா. ஆல்ரெடி வந்துருச்சு, வந்ததை தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. சில சீன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல சில இடத்துல நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு சீன் தான் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் நடிச்சு கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரு தேர்தல் பிரச்சார சமயத்தில் வந்த ஃபுட்டேஜ் அந்த மாதிரி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலையும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்டு படம் முடியும் போதும் இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஒரு எமோஷனல் ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ தலைவா இதுக்கப்புறம் உன்னை தேட்டரில் பார்க்க முடியாது, உன்னோட டான்ஸை பார்க்க முடியாது, ஆக்டிங்கை பார்க்க முடியாது, ஐயோ உன்னோட கியூட்டான ஃபேஸை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகைகள்லாம் இருக்காங்களே. ரசிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அலர்த பார்க்கும்போது ச்சே இதுக்காகவாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து திருப்பி இன்னொரு படம் நடிக்கணியா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேங்க, எனக்கு மனசாட்சின்னு இருக்கு. அவரு அங்க பண்ற பர்ஃபார்மன்ஸோட இங்க நல்லா தான் பண்றாரு. அதனால அடுத்த 5 வருஷம் வாய்ப்பே இல்லை, சிஎம்மா தான் இருக்கணும். இந்த டிஎம்கே வந்து இந்த ஆட்சியை கலைக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒழுங்கா ஓடி போயிடுங்க. எங்க அண்ணன் அடுத்த 5 வருஷம் சிஎம்மா இருப்பாரு, அங்க போடுற பர்ஃபார்மன்ஸோட இங்க பர்ஃபார்மன்ஸ் அதிகமா போடுவாரு, எல்லாம் பார்த்து கொண்டாட போறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்.
அது மட்டும் இல்லாம இப்ப ஜனநாயகன் படத்தை இந்த அளவுக்கு வந்து டிவிக்கு அரசாங்கமும் விஜய் ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்கும் போது அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சைடுல வந்து போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. டெல்லியில மாணவர்கள் அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவரோட போட்டோக்கு. அதுக்கடுத்து முட்டி போட்டு தவந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. கட் அவுட் மேல ஏறி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது தமிழ்நாடு ஏன் இவ்வளவு கேவலமா போயிடுச்சு? இந்த மாதிரி சமயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்துக்கு உறுதுணையா இருக்காம இந்த மாதிரி வேலையில வந்து ஏன் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. அது நியாயமான கேள்வியான்னு பார்க்கும்போது எஸ், ஒரு சைடுல பார்க்கும்போது அது நியாயம். ஏன்னா ஒரு நடிகருக்காக ஒரு படத்துக்காக இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்களே, நீங்க போய் ஜஸ்ட் படம் மட்டும் பார்க்கல, அதை தாண்டி இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க. அந்த எஃபர்ட்ல கொஞ்சம் ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களோட போராட்டம் சென்னையில் நடக்குது. அந்த சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கு உங்க முதலமைச்சர் அவர்கள் நிறைய இடத்துல வந்து அலோடே கொடுக்கறது இல்ல. எனிவேஸ் அலோடு கொடுக்கிற இடத்துலயாவது நீங்க போய் அப்படி கலந்துக்கலாம் அப்படின்றது தான். இதுல போடுற எஃபர்ட்ல ஒரு 10% அங்க போடலாமே, அதை விட்டு தமிழ்நாட்டோட யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட் ஏன் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை சோஷியல் மீடியால பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. முதலமைச்சர் விஜய் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கோ அதை விட தியேட்டர்ல இந்த அமைச்சர்கள் போடுறாங்க பாருங்க பர்ஃபார்மன்ஸ், எப்பா டேய் யாரியா நீங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அப்படியே கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா தாரதாரியா கொட்டுது. இதை பார்க்கும்போது ச்சே, அவங்க ஃபேன்ஸ் அவரை பார்த்து அழுகுறாங்க, இது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கேமரா இருக்கு. எல்லாத்துலயும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. கிளிசரின் கண்ணில் போட்டு போயிட்டாரான்னு தெரியல, அப்படியே பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தாரதாரியா ஊத்திக்கிட்டே இருக்கு. என்ன பர்ஃபார்மன்ஸ் அங்க அந்த மனுஷன் போடுற பர்ஃபார்மன்ஸோட இந்த மனுஷன் போடுற பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கேயா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. சீரியஸ்லி பிச்சிட்டிங்க போங்க. சே, முதலமைச்சர் விஜய் மட்டும் அடுத்த படம் நடிச்சாருன்னா கண்டிப்பா சொல்றேன் அமைச்சர்களே உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்ஸ் கொடுப்பாரு. இந்தியா ஃபுல்லா ஒரு போராட்டம் ரொம்ப பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், உங்களால முடிஞ்சா டிஜிட்டலா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ டிஜிட்டலா சப்போர்ட் பண்ண தப்பு இல்ல. உங்களால பிராக்டிகலா அங்க போய் சப்போர்ட் பண்ண முடியலனா கூட நீங்க டிஜிட்டலா சப்போர்ட் பண்ணனும்னு நினைச்சா கூட உங்களோட வாய்ஸை வந்து கொடுங்க. ஏன்னா இப்போ விட்டா எப்பவும் முடியாது. இப்போ எல்லாரும் நீட்டுக்கு எதிராக ஒன்னு சேர்ந்திருக்காங்க. சோ இந்த போராட்டம் இன்னும் பெருசாவே இப்பதான் மோடி இறங்கி வந்திருக்காரு. நான் வந்து அந்த பேப்பர் லீக் ஆச்சுல, அதுல சம்பந்தப்பட்டவங்களை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க கேள்வி என்னன்னா 152 தடவை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குது. நீங்க சம்பந்தப்பட்டவங்களை பிடிச்சி அவங்கள மேல தண்டனை கொடுத்து கிழிச்சிட்டாலும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, ஒழுங்கா கல்வி அமைச்சர் அவரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க, முடிஞ்சா எங்களுக்கு நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்றத ஒட்டுமொத்த கோரிக்கையா இருக்கு. சோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. சோ இந்த மொமெண்ட்ல நம்மளால முடிஞ்ச சின்ன சப்போர்ட் எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.